அப்புறம் மத்திய அரசு விமான போக்குவரத்து கட்டணங்களுக்கு உச்ச வரம்பை நிர்ணயித்திருக்கிறது. அதிக கட்டணங்களை வசூலிக்கும் விமான நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருக்கிறது. இண்டிகோ விமானங்கள் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் தொடர்ந்து 2-3 நாட்களாக ரத்து செய்யப்பட்டதால் விமான பயணிகளுக்கான மற்ற விமான போக்குவரத்து நிறுவனங்களின் கட்டணம் பன்மடங்கு உயர்ந்தது. இவ்வாறு உயர்ந்த கட்டணத்தை வரைமுறைப்படுத்துவதற்காக மத்திய அரசு புதிய கட்டண விகிதங்களை அறிவித்திருக்கிறது. இதனால் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் அதிகபட்சமாக 18,000 ரூபாய் வரைதான் கட்டணம் வசூலிக்க வேண்டும், டிக்கெட் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன்படி 500 கிலோமீட்டர் தொலைவுக்குள் பயணிக்கும் உள்நாட்டு விமானங்களுக்கு 7,500 ரூபாய் மட்டுமே விமான டிக்கெட் கட்டணமாக வசூலிக்க வேண்டும். 500 கிலோமீட்டரிலிருந்து 1000 வான் கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்கும் விமான பயணிகளுக்கு கட்டணம் 12,000 ரூபாய் வரைதான் இருக்க வேண்டும். 1000 கிலோமீட்டரில் இருந்து 1,500 கிலோமீட்டர் தொலைவுக்கு வானில் விமானங்களில் பறக்கும் பயணிகளுக்கு 15,000 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றால் உச்சபட்சமாக அதிகபட்சமாக 18,000 ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கு மேலாக விமான பயணிகளுக்கு கட்டணம் வசூலித்தாலோ அல்லது தற்பொழுதுள்ள நெருக்கடியை பயன்படுத்தி கூடுதல் கட்டணத்தை வசூலித்தாலோ நிர்ணயித்தாலோ அந்த விமான போக்குவரத்து நிறுவனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விமான பயணங்களுக்கான உச்ச வரம்பு கட்டணத்தை இப்போது மத்திய அரசு நிர்ணயித்திருக்கிறது. இண்டிகோ விமானங்கள் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்படுவதால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தீர்ப்பதற்கும் பயணிகளின் சிரமத்தை தவிர்ப்பதற்கும் மத்திய அரசு புதிய கட்டண விகிதங்களை அறிவித்திருக்கிறது. இதன்படி உச்சபட்சமாக 18,000 ரூபாய் மட்டுமே விமான பயணிகளுக்கு கட்டணமாக உள்நாட்டு விமான போக்குவரத்திற்கு 1,500 கிலோமீட்டர் வரை விமானத்தில் பயணம் மேற்கொள்ளும் உள்நாட்டு பயணத்தை மேற்கொள்ளும் விமான பயணிகளுக்கு 18,000 ரூபாய் வரை உச்சபட்சமாக உச்ச வரம்பை நிர்ணயித்து மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. 500 கிலோமீட்டருக்குள் பறக்கும் விமானிகளுக்கான அந்த பயணச்சீட்டு 7,500 ரூபாய்க்கு மிக கூடாது என்ற கட்டுப்பாட்டையும், அதிகபட்சமாக 18,000 ரூபாய்க்கு அதிகமாக வசூலிக்க கூடாது என்ற அந்த உச்ச வரம்பு கட்டணத்தையும் மத்திய அரசு நிர்ணயித்திருக்கிறது. இந்த விதிமுறைகளை அனைத்து விமான போக்குவரத்து நிறுவனங்களும் உள்நாட்டு விமான போக்குவரத்து கட்டணமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் மத்திய அரசு விடுத்திருக்கிறது. ஆபிரகாம்.